ஹோப் 18 நேயர்களுக்கு ப்ரொஃபசர் விகேஜேயின் பணிவான வணக்கம். ஆஸ்க் விகேஜே அப்படின்ற ஒரு fortnightly and weekly we are trying to answer the questions from public and from our viewers. ஸோ சில கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாரும் வந்து புட் யுவர் பெஸ்ட் கொஸ்டின்ஸ். அதுலேருந்து சில செலக்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறோம். And some questions where the audio is well, we will play it. Some I will have to say the name and read it out from the screen. So initial stages, you will have to come along and bear with us. So the first question for today's program is from Sendil Ramakrishnan. Our கேட்டிருக்க கேள்வி regarding psychology as a subject for kindergarten students. இப்போ kindergarten or preschool level, whether you know the subject like psychology, அதில் அவர் குறிப்பிட்டு கேட்ட கேள்வி வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் தாட்ஸ், இந்த இன்ஸ்டிங்ஸ், இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதாவது செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அப்சர்வேஷன், அந்த இன்ஸ்டிங்க்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அது யங் ஏஜ்லேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா won't they be in a better position to handle their life and take decisions effectively அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி schools which are run, let it be a Montessori school or a central board or a US public school, Indian private schools, எல்லா இடத்துலையும் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆல்சோ இந்த செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கனவே இருக்கு. பட் அது ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒரு போயம் ஒன்று இருக்கு, ரெயின் ரே கோ அவே லிட்டில் டாமி வாண்ட்ஸ் டு பிளே அப்படின்னும் போது, இப்போ லோக்கல்ல நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ரெயின் ரெயின் கோ அவே, எதுக்கு, நமக்கு தான் மழையே வரல, தண்ணி இல்லையேன்னு நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்ற அந்த இடத்துல வரும்போது there is a dissonance நடக்கும், ஒரு cognitive dissonance takes place. ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, psychology is already being taught. Source of thoughts, இப்போ put your left leg in, I put my right leg out, அந்த நர்சரி ரைம்ஸ் ஆகட்டும், பாபா பிளாக் ஷிப் ஆகட்டும், இது எல்லாமே இருக்கு. பட் அந்த இடத்துல அந்த சிங்க்ரோனைசேஷன் இன்னும் வந்து இந்தியன் சிஸ்டம்ல வந்து குறிப்பா ரூரல் ஏரியாஸ்ல வந்து வரலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்பவுமே வந்து we are following somebody whom we think are the best. நம்மளோட ஒரிஜினல் இதுக்கு நம்ம போகலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்திச்சூடி ஔவையார் வந்து சொன்ன பாடல்கள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அந்த எல்லாமே வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வரும் அந்த ஆத்திச்சூடியில. அதை வந்து ராமலிங்க சுவாமிகளுக்கு வந்து ஏன் பாட மாட்டேன்னு, நீ why you are not going to sing ன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, இதுல எல்லாமே நெகட்டிவா வருது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வருது. அப்போ ஆசிரியர் கேட்கிறாரு, அப்போ இது எப்படி பாடணும் அப்படின்னும் போது வள்ளல் பெருமான் எப்படி பாடிருக்கிறார், he was a very small boy at that time. உரிமையுடன் உனது திருமலரடி நினைக்கும் உற்றர் உறவு வேண்டும், நிதி வேண்டும், மதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஸோ தேர் வாஸ் அ ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினாலிட்டி வந்து, அந்த ஒரிஜினல் திங்கிங் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கிட்டையும் இருக்கு. See, all children are born good. It is only the parents, the teachers and the society or the principal. We are the ones who are actually, a child is brilliant till it goes to school. அந்த ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அந்த பிரில்லியன்ட் ஒரிஜினல்ல இருக்கு. ஏன்னா அந்த மனசு வந்து வேலை செய்யுது, கள்ளங்கபடம் இல்லாத மனசு, யாரை பார்த்தாலும் சிரிக்கும். பட் ஸ்கூலுக்கு போனோன்னே ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து நிதானமா செஞ்சிச்சு பார்க்கும்போது என்ன சொசைட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆபத்தான சொசைட்டியா, ஒரு பாதுகாப்பான சொசைட்டியா, ஒரு சந்தேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியா, வாட் சொசைட்டி வி ஹவ் கிரியேட்டட். ஸோ அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே இன்ஸ்டிங்ஸும் வரும், அந்த கேள்விகளும் வரும். அந்த சொசைட்டியுள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் அதுக்கும் அலைன் ஆகும் இல்லையா. ஸோ ரொம்ப சைக்காலஜிக்குள்ள பார்க்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறத வந்து செம்மப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்தது Kesavan, I know, yes, you have been my student 15 years ago.
I appreciate the question whether history will repeat itself in the corona times and how to handle the future. See, first, history repeating itself is a very savvy saying. Otherwise, when we make a mistake again and again, the consequences are going to be more or less the same again and again. So this is nothing very, very big. But what have we learnt 1918, from 1918 onwards? What have we learnt after World War I? World War I, we formed the League of Nations. What was the purpose of League of Nations? To prevent World War II. But League of Nations, World War II stop panna mudinjudha. Could they stop it? No. So World War II also happened. Then what we did, we started United Nations, and the intention of United Nations was to prevent World War III. But today, do we have World War III? No, but we have had at least 161 wars. Ever since UN has been formed, small wars, not only the Vietnam War, Falkland Islands, நிறைய wars போயிட்டு தான் இருக்கு. There is terrorism that has cropped up, extremisms. And now what is happening is there is a digital war that is going on. There is a war between the real-time world and the digital world. So what we are failing to understand over here is, let history be history. But what is our present? We need to understand that. See, if you look, there is a contention going on between, let me say, OTT platforms and theater owners. I'm just taking one example. See, what the theater owners look at is that if movies are going to be released in OTT platform, it is going to replace us. And again, if you look at the schools and colleges, online education, they are now classes are going on online. So if online education, will it be able to replace the real-time education? Is again a big question mark, because there are many problems are there. How can you run an online class for a kindergarten student? The kid will sit on the father's lap, and then if you have to start a nursery rhyme, the kid will not be able to sit. It will get up and try to run. See, what we are missing out is, what is to be done next? We are facing a difficult situation, but what is to be done next? Now, the question of releasing a vaccine, the question of the vaccine's effectiveness. First of all, the question to be answered is on the COVID-19. What is its impact, whether it will at all reach or not. Say, or we have to live, what experts are saying, we have to live with it. That means the immunity, herd immunity, we have already cultivated, or we should be cultivating it. We have to learn to live with it. This is not going to be like any other epidemic. It is not something like smallpox, which can be eradicated, or like polio. So we have to continue to live with it. So when that being the case, again a question is being asked. Only the PCR ELISA test can confirm the coronavirus. The rapid test only checks for the antibodies, the antigens. It cannot check whether the virus is there. Only the ELISA, what they do for AIDS, similar ELISA test can confirm. Now, all the numbers and figures which are being spoken of, being given, is it by the ELISA test? Is a big question mark. So how authentic is the RT test? Because by now, over the generations, for flu, influenza flu, or for pneumonia, which is by streptococcus or any other cocktail, by now the Indian subcontinent, the people, we have been facing this. So we have been able to manage. Now, is this fair? At this juncture, having a continuous lockdown and which is onto the real world, and trying to transform things into the digital world, digital banking, digital education, digital release of movies, so on and so forth. So what is the learning that we have got? So this is a big question which actually should be answered by WHO, by the United Nations, by ICMR. It is a collective decision. All the intelligence, the people, the grid, they have to come together. See, we are only looking, but what is next? See, we all know, let's come down to basics. Baba, black sheep, have you any wool? Yes, sir, 3 bags full. One for my master, one for the, that nursery rhyme. So we all by heart the nursery rhyme. But to answer an unanswered question, how is it possible? For example, you can ask, what is the name of the sheep? Baba. What color is the sheep? Black. How many bags of wool? We can say 3 bags of wool. For whom is the first bag of wool? First bag of wool is for the master. For the third bag, for whom it is? For the little boy who cries down the lane. So we can answer all these questions. But after the poetry is over, what is next? Okay. After the third bag, what's next? We don't have the answer for that.
because we are only thinking in dichotomous way. So what I would say is people should wake up. People should be able to relate multiple things with single things. People should be able to see the relativity of things, and people should not be selfish, which means one person is getting affected, sooner or later it is going to affect the other person also. So now this is this pandemic which is happening and all this is going on. It is a mega, no government, no prime minister in my lifetime or even in my parents' lifetime have faced this sort of a situation. We have faced war situations, but this is something like a soft war. So we'll have to wait and watch, Mr. Keshav. Third question, Mr. Sendil Ramakrishnan again. This is regarding teaching quantum physics, because as you rightly said, everything comes from the quarks level. So at that level, the subatomic particles, they decide how the elements are going to be formed. Can this be introduced at school level, particularly at the mid school? It's a good suggestion. Certain concepts which are obsolete can be done away with, and quantum physics, introduction to quantum physics at the subatomic levels can definitely be introduced from the high school level. Yes, children can be exposed. As you read the types of gravitational pull, magnetism and other things, you can introduce them to the subatomic level, at least as an introductory part. It's a good suggestion. I think it is already being considered by the Central Board of Secondary Education. They will come out with that sooner or later.